ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம சேனலில் அப்ளை வீடியோ போட்டிருக்கோம். தற்போது இந்த மெத்தடை புது வெப்சைட் மூலமாக மாற்றிருக்காங்க. அதனால் புதியதாக செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு www.police.tn.government.in சிட்டிசன் போர்ட்டல் இந்த வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே மூணாவதாக சிட்டிசன் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சிட்டிசன் சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இத்தனை விதமான சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ், பெய்டு சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் பெய்டு சர்வீஸில் மூணாவதாக போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் இருக்கும். அதில் நியூ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுங்க. ஃபஸ்ட்டு இதில் பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் எது உங்களுக்கு டைப் பண்ணணுமோ அந்த பெயர் டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. இதில் யூசர் நேம் க்ரியேட் பண்ணணும். யூசர் நேமில் உங்கள் பெயர் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் போட்டுங்க. பாஸ்வேர்டு உங்கள் பெயரில் ஃபஸ்ட்டு ஒரு 4 லெட்டர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 2 3 அந்த மாதிரி போட்டுக்குங்க. கண்டினியூ கொடுங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கேட்கும். இரண்டுமே டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அந்த சென்ட் ஓடிபி கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணணும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை கொடுத்துட்டு கீழே கேப்சா கோட் இருக்கும். அதை அந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. லாகின் அப்படிங்கிறது கொடுங்க. லாகின் பேஜ் போயிடுச்சு. இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேமு, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். டெர்ம் ஆஃப் யூசேஜ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு கொடுங்க. டெர்ம் ஆஃப் யூசேஜ் இருக்கும். அதுக்கு கொடுத்துட்டு அக்ரீட் அப்படிங்கிறத கொடுங்க. கீழே கேப்சா கோடு கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ உங்களுடைய பேஜ் லாகின் ஆகிட்டு உள்ளே போயிடும். பிகைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி டைப் பண்ணதால் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குது. இது நம்ம கிரியேட் பண்ணணும். இதில் செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். இதில் 3 விதமான கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் கொடுக்க சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டு கீழே அதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த சேவுங்கிறத கொடுக்கணும். அதே போல் மீண்டும் ஆட் ரோ அப்படிங்கிறதுல செக்யூரிட்டி கொஸ்டினு நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் மிடில் நேம் என்ன, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும். உங்களுக்கு எது நினைவில் இருக்கக்கூடியது எதுவோ அதில் ஒரு 3 விஷயங்கள் இதில் கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆன்சரையும் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் சேவுங்கிற பாக்ஸ் இருக்கும். அந்த சேவுங்கிறத நீங்கள் டிக் பண்ணுங்கள். சேவ் ஆகிடும். கீழே ஃபினிஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் முடிஞ்சு திருப்பி லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இப்போ உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா கோடு போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆகிடுச்சு. சிட்டிசன் சர்வீசஸில் பெய்டு சர்வீசஸில் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டில் நியூ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இதில் ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில் வந்துடும். அது இல்லாத டீட்டெயிலை நம்ம இப்போது டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அப்பா பேர் இல்லை ஹஸ்பண்ட் பேர் டைப் பண்ணியிருப்பீங்க, அது இருக்கும். டாக்டர் ஆஃபா இல்லை ஒய்ஃப் ஆஃபாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய பேர் தமிழில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா பேர் தமிழில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் இயரு, ஏஜு, ஃபீமேலா மேலா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்குது. கீழே ரிலீஜியனில் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கேஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டியில் இந்தியாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அக்குபேஷனில் நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அல்லது என்ன ஜாப் ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நிறைய ஜாப் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எந்த ஜாபுக்கு போக போகிறீங்க அல்லது எந்த ஜாப் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து அட்ரஸ் டீட்டெயில் டைப் பண்ணணும். இந்தியா, தமிழ்நாடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிருக்கும். டைப் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது அர்பனா, ரூரலா அது நீங்கள் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய தெரு பெயர், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன், அடுத்து உங்களுடைய வில்லேஜ் எது, லேண்ட்மார்க் என்ன, உங்களுடைய பின்கோடு என்ன, இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கங்க.
மேலே இருக்கிற அட்ரஸ் தான் பெர்மனண்ட் அட்ரஸ் உங்களுக்கு அப்படின்னா எஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அது கீழே அப்படியே செலக்ட் ஆகிடும். இல்லைனா புதுசாக என்ன அட்ரஸில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கீழே ஐடி டைப் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து இத்தனை வகையான ஐடி இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஐடியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ ப்ரூஃபு, ரேஷன் கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓட்டர் ஐடி கூட இருக்குது. எந்த ஐடி டைப்பை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நேம் அப்படியே டைப் பண்ணிவிட்டு அந்த கார்டுடைய நம்பரை வந்து பக்கத்தில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அட்ரஸை வந்து கீழே அந்த பாக்ஸில் வந்து எழுதணும். பேஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிடும். மேலே என்ன ஐடி ப்ரூஃப் டைப் செலக்ட் பண்ணிங்களோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி கீழே அட்டாச் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அது ஜேபிஜி, பிடிஎஃப் எந்த ஃபார்மெட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அட்டாச் பண்ணிட்டோம். சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சேவ் அப்படிங்கிறது கொடுங்க. எஸ் கொடுங்க. அடுத்து இந்த பேஜுக்கு போயிடும். இதில் ஃபஸ்ட்டு செல்ஃப் வெரிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். 3 விதமான சர்வீஸ் இருக்கும். அதில் செல்ஃப் வெரிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. எஸ் கொடுங்க. நம்மளுடைய விவரங்கள் வந்து இதில் ப்ரிவியூ ஆகும். இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே பண்ண அந்த ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும். இதில் பண்ணாத டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த அட்ரஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக ஸ்டே பண்ணுறீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இயர் ஆஃப் ஸ்டே, மந்த் ஆஃப் ஸ்டே அப்படிங்கிற அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய ஃபோட்டோ, அதே போல் உங்களுடைய ஐடி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்டு பே அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு 500 ரூபா பே பண்ணணும். பே அப்படிங்கிறத கொடுங்க. இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போவோம். ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இதில் பேமெண்ட் பேஜில் நிறைய டெபிட் கார்டில், நெட் பேங்கிங்கில், யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். நான் வந்து யூபிஐ மூலமாக செலுத்துகிறேன். அமௌண்ட்டு கட்டிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மை ரெக்வெஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்துடும். இதில் அப்ளிகேஷன் டைப்பில் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரம் டேட் டு டேட் இருக்கும். அதில் நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்களோ அதே டேட்டு ரெண்டுலேயும் போட்டுக்கிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கீழே நம்ம அப்ளை பண்ண அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு டீட்டெயில் வந்துடும். அதில் ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டை வச்சு நீங்கள் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கேட்டிங்கன்னா அவங்க உங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நண்பர்களே, இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.